பட் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா தான் என்னை அடையாளமாக கொண்டு வந்து இந்த ஒரு சிங்கருக்கு ஒரு ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்த பாட்டுன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஸ்னேகன் சார், நான் எல்லாருமே உட்காந்து அந்த பாட்டோட டிஸ்கஷன்ஸு, என்ன வார்த்தைகள்லாம் அதில் வந்து அழகாக இன்னும் கொண்டு வரலாங்கிற பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளித்து கொடுக்கட்டுமா அப்படின்ற விஷயம் வந்து நான் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக பரிச்சயம் இருக்கிறதுனால நீ ஏதானு ஒன்று சொல்ல அப்படின்னு அவங்க சொல்லி, ஸ்னேகன் சார் ஒன்று சஜஸ்ட் பண்ணி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒன்று சஜஸ்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு டிஸ்கஷனில் வந்து ஒரு பாட்டாகவும் அது இருந்தது. இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு 3-4 டைம்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த ஏலேலோன்ற ஒரு வார்த்தை இல்லை அந்த பாட்டில், அப்புறமா தான் சார் ஆட் பண்ணார். ஸோ முதல்ல வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டுன்னு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த ஏலேலோ ஏலேலோன்ற விஷயம் வந்து அவருக்கு தோணியிருக்கு. இப்போ அவரோட சாங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி ஒரு பஞ்ச், ஒரு ஹுக் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஸ்கஷனில் வந்த பாட்டு தான் அது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சாங். பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளிச்சு கொடுக்கட்டுமா, பத்திய சோறா நான் உனக்கு கேட்பேன் காரசாரமா, உனக்கு சமைக்க தெரியுமா எம்மா, மிளகுல ரசமா மிளகா தொக்கா நல்லா செய்வேன் நீ சாப்பிட்டு பாரு, நண்டு வறுக்க தெரியுமா கோழி பொறுக்க தெரியுமா, ஆட்டுக்கால் நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா, ஏ இடுப்பு ஓரமா இருக்குதையா காரமா, கண்டு நீயும் பிடிச்சிட்டா எடுத்துக்கையா தாராளமா, அலோ 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 கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா.